அபிராமி. புல்லட்ஸ் இல்ல தெரியும்டா. கன் கையில எடுக்கும் போதே தெரியும் இதுல புல்லட்ஸ் இல்லன்னு. கன் நீ நான் சுற்றணும். பேசிட்டு இருக்க கூடாது. எதிராளிய பேச விடவும் கூடாது. சின்னா நான் பாத்துக்கிறேன்க்கா. என்ன பாசு தண்ணி அடிக்க மாட்டேன்ட்டு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா. என் சந்தோஷத்தை நீங்க கொண்டாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹேய், அப்படி என்னடா சந்தோஷம்? விஜய் கிடைச்சிட்டாளா? இல்லடா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஹேய், வாழ்த்துக்கள். என்ன வேலை, எங்க வேலை, டீட்டெயிலா சொல்லு மச்சி. அசிஸ்டன்ட் கமிஷனர் தேவராஜ் இருக்கார்ல, அவர் தான் மச்சான் நான் டிரைவரா ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன பாசு விளையாடுறீங்களா? நான் சென்னைக்கு வந்து பல வருஷம் ஆகுது. இன்ஸ்பெக்டர் லெவல் கூட போகல, அதுக்குள்ள கமிஷனர் லெவலுக்கு போயிட்டீங்களா நீங்க? இதை நானா தேடி போல, நானா தேடி வந்தது. வேலை விஷயமா ஆளை பார்க்கலான்னு போயிருந்தேன். வழியில் ஒரு அம்மாவும் பொண்ணு நின்றுருந்தாங்க. அவன் கார் ரிப்பேர் இருந்தது. அதை சரி பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டான். அப்போதான் அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒய்ஃப்னு எனக்கு தெரிய வந்தது. எனக்கு ஒரு டிரைவர் தேவை, நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியும்னு சொன்னீங்க? ஏசி வீட்டில் வேலை செய்யறது பிரச்சனைங்க. தேவையில்லாத சங்கடம் வரும். உங்களால எங்களுக்கும் பிரச்சனை. உங்களை சிக்கல்ல மாட்டி ஒண்ணுன்றது என்னோட நோக்கம் இல்லை பாஸ். ஏசியோட இருந்தா என் லவ்வரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவரும் என் காதலை ஹெல்ப் பண்ணுவாரு. இது கடவுளா ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷனா வரீங்க? நான் டென்ஷன் ஆகல பாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பொல்லாதவங்களும் போலீஸ்காரங்களும் ஒண்ணுதான். ரெண்டு பேர்ட்டையுமே வச்சுக்க கூடாது. அது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்ல பாஸ். எனக்கு ஒன்றும் அது மாதிரி தோணல. நம்ம கரெக்டா இருந்தா யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. வாடா, ஒரு விஷயம். இவனை இங்க தங்க வைக்க வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? நாம இல்லீகல் பிசினஸ் பண்றோம். இவன் போலீஸ் கிட்ட வேலை செய்யறான். நமக்கு பிரச்சனை வரும்டா. முதல்ல வேணா ஏன்டா எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குற? அவன் ஏசி கிட்ட வேலையில சேர்ந்துருக்குது நமக்கு நல்லதுதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் போலீஸ் வீட்டில் வேலை செய்யறது நமக்கு வசதி தான். அந்த ஏசி ஒன்று தங்க போதுக்கு சிவாஜியும் இல்லை, வாழ்ற வெற்றிவேலும் இல்லை. ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட், கரப்ஷன்ல கரகண்ட மனுஷன். ஏதாவது பிரச்சனைனா கோபி மூலமா கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயும் மாட்டாம எஸ் ஆயிடலாம். அவரோட டீல் பேச இவன் சம்மதிக்கணுமே? சம்மதிக்க வைக்கலாம். இவெல்லாம் அன்புக்கு அடிமையானவன். காதலிக்காக கையவே எரிச்சுக்கிட்டவன் ஃப்ரெண்டுக்காக பெட்ரோல் ஊற்றி தீ குளிப்பான். அப்படி சொல்றியா? இவனை நமக்கு ஃபேவரா வச்சுக்கிறது என் பொறுப்பு. சரக்கு இருக்கு, வா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வாடா, நம்மளையும் நம்பி ஆளுக்கு ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கான். நல்ல பிராண்ட் தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கான்.
நந்தா வேண்டாம் நந்தா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத நந்தா. நான் ஏதோ தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. வீரா சொன்னதாவா நான் இந்த காரியத்தை செஞ்சேன், என்ன மன்னிச்சிடு. எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டு நந்தா. நந்தா என்ன ஒண்ணும் பண்ணிடாத நந்தா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம் என்ன மன்னிச்சிடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம் நான் தெரியாம பண்ணிட்டேன், வேண்டாம் என்ன விட்டுறாத, விட்டுரு. சொல்லுமா. என்ன ஒரு கொலை, அத நான் நேர்ல பார்த்துட்டேன். என்னது கொலையா? என்ன சொல்ற கோகிலா, எனக்கு ஒண்ணும் புரியல. அபிராமினா, ஐயோ அபிராமி ஒரு ஆளை கொன்னுட்டானா, அத நான் நேர்ல பார்த்து தொலைச்சிட்டேன். என்னடி இது, என்னமோ உளற. இப்ப நீ எங்க இருக்க? ஐயோ நீக்கு ஒண்ணுமே புரியலனா, நான் வெளத்து போயிருக்கேன். ஆபீஸ் பின்னாடி தான் இருக்கேன். இது பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கோ. என்னால கார் ஓட்ட முடியும்னு தோணல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கோ. நீக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நீ கார்லயே இரு, 10 நிமிஷத்துல வந்துறேன், பயப்படாத. சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. ஏன்னா நீங்க மட்டும் வரதை விட்டுட்டு போலீஸ்க்கு ஏன் தகவல் சொன்னேன்? என்ன கோகிலா பேசுற? உன் கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு, ப்ராப்பரா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றது நல்லது. பின்னாடி விசாரிக்கும் போது கொலை நடந்த இடத்துல நீ இருந்தது தெரிய வந்தா தேவையில்லாம உன் மேல சந்தேகம் தானே வரும். ஏற்கனவே நம்ம கார் தொலைஞ்ச போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணாம விட்டதுனால போலீஸ் வந்து என்கொயரி பண்ணாங்களே, இதெல்லாம் நமக்கு தேவையா? இதை பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. மீறி ஏதாவது பிரச்சனைனா நம்ம கமிஷனர் பார்த்து பேசிட்டு வந்துருவோம். ஐயோ அண்ணா, நான் போலீஸ்க்காக பயப்படலண்ணா, அபிராமிக்காக தான் பயப்படுறேன். நான் கொலை பண்ணதை வெளியே சொன்னா என்ன கொன்னுடுவேன் மிரட்டி இருக்கானா. ஐயோ, நான் எந்த தைரியத்துல உண்மையை சொல்லுவேன்? என்ன கோகிலா நீ? ஐயோ, எனக்கு ஃபோன் பண்ணது நீங்களா? ஆமா சார், என் பேரு சிவராமன், இவங்க என் மிஸ்ஸஸ், பேர் வந்து கோகிலா. கொலையை நேர்ல பார்த்தது இவங்க தானே? ஆமா சார். நீங்க என்ன பாத்தீங்கன்னு அப்படியே பயப்படாம சொல்லுங்கம்மா. அது அதான் கேக்குறாருல, நடந்தது அப்படியே சொல்லு. ஐயோ என்னால முடியலண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம், எதுக்கும் பயப்பட வேணாம். உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்க தரோம், தைரியமா சொல்லுங்க. நான் ஆஃபீஸில் ஓவர் டைம் முடிச்சுட்டு என் வண்டியை எடுக்கலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டை ஆன் பண்ணேன். அப்போ திடீர்னு ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு இருந்தா. தூரத்துலேருந்து பார்க்குறச்சே யாருன்னு தெரியல, ஆனால் அவள் கிட்ட நடந்து வரச்சு தான் தெரிஞ்சது அவள் எங்கள் ஊர் அபிராமின்னு. எனக்கு ரொம்ப பயமாயிடுது. நான் கொலையை பார்த்தது வெளியே சொன்னா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு மாயமாக மறைஞ்சு போயிட்டா.
அதுக்கப்புறம் தான் நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ கொலை செஞ்சவங்களை உங்களால் நேரில் அடையாளம் காட்ட முடியும். அப்போது அவங்கள எங்கே நேரில் பார்த்தாலும் உங்களால் அடையாளம் காட்ட முடியும் இல்லையா? ம், அபிராமி எங்கள் ஊர் தான். நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக எந்த கான்டாக்டும் இல்லை. அவள் இப்படி ஒரு பாதகத்தை செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொலை செஞ்சதா சொல்கிறீங்களே அபிராமி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி சுடப்பட்டாளே, காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர். அவள் பேர் கூட சரண்யா. அபிராமி பார்க்கறதுக்கு அந்த கலெக்டர் மாதிரியே இருப்பா. அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது. ஈஸி, உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா கொலை செஞ்சவ கலெக்டர் சரண்யா மாதிரியே இருந்தாளா? ஆமாம் சார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே மேடம், இப்போ நீங்கள் நேராக என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி தரணும். கண்டிப்பா சார். என்னையா சார். இன்னும் ஆம்புலன்ஸ் வரலையா? ஆமாம் சார். எஸ்ஐ ரவி இங்கே வருவார். அவர் வந்த உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. Okay. வாங்க போகலாம். நான் ஜீப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க. ஐயோ, என்னன்னா நான் இதெல்லாம்? இருக்கேன், கவலைப்படாத. பாப்போம். ஐயோ அக்கா, முடிய அள்ளி முடிஞ்சதும் அப்படியே கலெக்டர் சரண்யா மாதிரியே இருக்கக்கா. அக்கா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். ஆனா சில சமயங்கள்ல நீ என்ன பண்றன்னு எனக்கு கூட புரிய மாட்டேங்குது. இப்போ உனக்கு என்னடா புரியணும்? கலெக்டரை கொன்னதுக்கு சாட்சியா இருந்த வாட்ச்மேனை கொல்லாம விட்டது தப்புன்னு நீ தான் சொன்ன. ஆனா நீ கொன்னதுக்கு சாட்சியா இருந்த லேடிய விட்டுட்டு வந்துட்ட. அது என்னக்கா? இப்ப தாய் குழந்தைகளை பார்த்தா உனக்கு மனசும் மாறுது, குறியும் தப்புது. அந்த லேடியை கொல்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? புரியாம பேசாத சின்னா. அவ என்ன பார்த்த உடனே ரொம்ப தெளிவா அபிராமின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? சரண்யாவை தவிர அபிராமிங்கிற இன்னொருத்தையும் என்ன மாதிரியே இருக்கா. போதுக்கா, போதுக்கா, போதும் போதும் போதும். நீ சொல்ல சொல்ல என் தலை அப்படியே கிரு சுத்திட்டே இருக்கு. இரு கொஞ்சம், நீ சொன்னதெல்லாம் ஃப்ளோ பண்ணி ஒரு கோர்வையா சொல்றேன். கலெக்டர் சரண்யா உன்ன மாதிரி இருக்கா, நீ அபிராமி மாதிரி இருக்க. அப்படின்னா சரண்யாவும் அபிராமி மாதிரி தான் இருக்கும். அப்ப நீயும் சரண்யா மாதிரி தான் இருக்கணும். அக்கா அக்கா இரு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ எப்போ அதிகமா தமிழ் சினிமா படம் பார்க்க ஆரம்பிச்ச? நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மசாலா படம் பார்த்த ஃபீலிங் வருதுக்கா. இந்த குழப்பம்லாம் நல்லதுக்கு தான் எனக்கு தோணுது சின்னா. என்னக்கா சொல்ற? ஆமா சின்னா, கொலைய பார்த்த அந்த லேடிக்கும் அபிராமிங்கிறவளுக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இருட்லயும் அவ்வளவு தூரத்துலயும் அவ என்ன கரெக்டா அபிராமின்னு கூப்பிட்டுருக்கா. திஸ் இஸ் a குட் திங். அபிராமி தான் இந்த கொலையை செஞ்சாங்கிறதுக்கு போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இது நமக்கு நல்லது தானே? எப்படியோக்கா, நீ எஸ்கேப் பண்ணியே, அதுவே எனக்கு போதும். டேய், வீட்ல செத்து போனனே தீனா, அவனை என்ன பண்ண? டிஸ்போஸ் பண்ணியாச்சுக்கா. அவங்க வந்துட்டு போனதுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், எந்த எவிடன்ஸும் கிடையாது. இந்த ஸ்மார்ட்னஸ் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிறதே இல்லை. அதான்டா உங்ககிட்ட ப்ராப்ளம் இல்லை. நாம எங்க இருக்கோம், என்ன பண்ண போறோம், எதுக்காக இங்க வந்திருக்கோம் யாருக்குமே ஏன் வீரா கூட தெரியாது. இந்த சமயத்துல வீராவோட ஆளுங்களை பார்த்த உடனே கைய பிடிச்சிக்கிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்ட. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது. அது சாரிக்கா, என் மண்டையில ஒயர்லாம் கொஞ்சம் லூசு, பல்பு மட்டும் அப்பப்போ பளிச்சுன்னு எரியும். இது அவங்க நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க கூட்டு வந்தேன். ஆனா அவங்க ஒன்னதான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. எதிர்பார்க்கணும் சின்னா. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நம்ம தொழில நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆமாக்கா. அப்போ வீராபைய மாறி இருப்பான்னு நினைக்கிறியா? ஏன் மாறி இருக்க கூடாது? அப்படின்னா அப்போ இந்த மாதிரி அசைன்மெண்ட் வீரா தான் கொடுத்தாரா? எனக்கு சொல்ல தெரியல சின்ன. என்ன செத்து போன 2 பேருமே என் மேல கோவமா இருந்தாங்க. அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாக்கா, வீராபாய் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவங்க 2 பேருக்குமே பிடிக்கல. எக்ஸாக்ட்லி. சோ அவங்களா வந்தாங்களா இல்ல வீரா சொல்லி வந்தாங்களான்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல.
அக்கா வீராபாய் ஆளுங்களை 2 பேரும் போட்டு தள்ளியிருக்க. இதுல வீராபாய் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த நியூஸ் தெரிஞ்சு வீரா ரியாக்ட் பண்றதுக்குள்ள நான் சரண்யாவா மாறி இருப்பேன். என்னாச்சுக்கா? வலிக்குதா? இல்ல, மாத்திரை போட்டிருக்கேன், சரியாயிடும். நீ போய் படுத்துக்கோ. அக்கா சர்ஜரி பண்ணிட்டு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற, நீ போய் ரெஸ்ட் எடு. இல்ல சின்னா, சரண்யாவோட சீரியஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நீ போகும்போது அந்த டிவிடி பிளேயரும் டிவியும் ஆன் பண்ணிட்டு போ. அக்கா சின்னா, சொல்றத செய். சந்தியா, நில்லு சந்தியா, நில்லு சந்தியா. என்ன இது? பார்த்தா தெரியல? பணம். என் காதலுக்கு எங்க அப்பா ஒரு விலை கொடுத்தாரு. இது என் பங்கு, எடுத்துக்கோ. என்னடா பாக்குறேன்? என் பங்கு குறைவா இருக்குன்னு யோசிக்கிறியா? நான் உன் மேல வச்சிருக்க காதல விலை பேச முடியாதுடா. என் காதல கொன்னு குழி தோண்டி புதைச்ச பாரு, அதுக்கான கூலி இதுன்னு வச்சுக்கோ. நீ போன்ல கூப்பிட்டதும் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டது இதுக்காக தான். உன்னை மன்னிக்கவோ உன்கிட்ட விளக்கம் கேட்கவோ நான் இங்க வரல. நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க நீ பேசாத. நீ என்ன உனக்கு சப்போர்ட்டா? கோர்ட்ல கூட 2 பேர் நியாயத்தை கேட்டுதான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா உன் கோர்ட்ல ஒரே தூக்கு தண்டனையா? இன்னும் என்னடா நடக்கணும்? என் அம்மாவோட பாசத்தை விட நான் உன் மேல வச்சிருந்த காதலும் நம்பிக்கையும் தாண்டா எனக்கு பெருசா தெரிஞ்சுது. என் அம்மா கூட உன்னை எவ்வளவு நம்பினாங்க. அதனாலதான் என்னை வாழ்த்தி வழி அனுப்பினாங்க. நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்களோட நகையெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எங்க 2 பேரோட நம்பிக்கையை இப்படி கெடுத்துட்டியேடா. காசுக்காக ஆசைப்பட்டு என் காதல இப்படி வேற பேசி வித்துட்டியேடா பாவி. சும்மா காசுக்காக தான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லாத. நீ என்ன வெறுக்கணுன்றதுக்காக உன் அப்பா இந்த மாதிரி போய் சொல்லியிருக்காரு. நடந்த என்னன்னு உனக்கு தெரியுமா?